Hi friends, எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா ஒரு காளான் வச்சு ஒரு கிரேவி பண்ண போறோம். ஸோ இன்னைக்கு காலையிலேயே ஆரம்பிச்சிட்டேன். ஸோ எங்கள் வீட்டுக்கார ஆஃபீஸ் போகணும். ஸோ அதுக்கிட்டே சீக்கிரமாக செஞ்சு முடிச்சிடலாம். அந்த ரெசிபி சூப்பராக இருக்கும், கறி குழம்பு மாதிரி இருக்கும். ஸோ நான்வெஜ் செய்யாத இடத்துல அந்த வெஜ்ஜை செஞ்சீங்கன்னா சூப்பராக இருக்கும். சரி வாங்க, இப்போ என்னென்ன பொருள் தேவை நம்ம எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எப்படி செய்யலான்னு பார்த்துடலாம், பொருள் அப்புறம் பார்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு காளானை நம்ம இந்த மாதிரி கட் பண்ணிக்கணும். பார்த்துக்கோங்க, இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லாமே அப்படி தான் கட் பண்ணியிருக்கேன். இப்போ நல்ல தண்ணி, குடிக்கிற தண்ணியை நான் வேக வைக்க போகிறேன். ஏன்னா அந்த தண்ணியை நான் யூஸ் பண்ணணும் அதனால். ஸோ அதனால் காளான் அப்படியே இதில் போட்டுட்டு கேஸ் ஆன் பண்ணல. இப்போ கேஸ் ஆன் பண்ணிவிட்டு நம்மளோட காளான் வச்சிடலாம். லைட்டாக உப்பு மஞ்சள் மட்டும் தான் ஆட் பண்ண போகிறோம். 1/4 ஸ்பூன் உப்பு, 1/4 ஸ்பூன் மஞ்சள். 1/4 ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். 1/4 ஸ்பூன் மஞ்சள். இது லைட்டாக கலந்து விட்டுக்கலாம். ஸோ உப்பு மஞ்சள் எல்லாமே கலக்கணும் இல்லையா? ஸோ நல்லா கலக்கி விட்டுடலாம். இதனால ஒரு பக்கம் கொதிக்கட்டும். இன்னொரு அடுப்பில் இந்த கிரேவிக்கு தேவையான வெங்காயம் தக்காளி எல்லாம் வதக்கணும். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஸோ வதக்க தான் போகிறோம், ரொம்ப எண்ணெய் தேவை கிடையாது. ஸ்டாரு, ஒரு சின்னதாக ஒரு பட்டை, ஒரு 2 கிராம்பு சரிங்களா. இதை நல்லா வதக்கிட்டு ஸோ சின்ன வெங்காயம் இந்த ஒரு பவுலில் எடுத்திருக்கேன். ஸோ சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கணும். ஓரளவுக்கு வதங்கினா போதும், அந்த ரா ஸ்மெல் போனால் போதும். ஏன்னா நம்ம அரைச்சி திருப்பி நம்ம குழம்புல தானே சேர்க்க போகிறோம். அதனால் ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு வதக்கிட்டால் போதும். காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். காஞ்ச மிளகாய் காரத்துக்கு தான் லைட்டாக. ஏன்னா கரம் மசாலாலாம் போடுவோம். ஸோ அதனால் இப்போ தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி சும்மா ஒரு 4 பீஸாக தான் கட் பண்ணி போட்டிருக்கேன். ஒரு 3 தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இது வதங்கிறதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இப்போ ஆட் பண்ணிட்டோம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். நல்லா வதங்கட்டும். உங்களுக்கு புதினா ஃப்ளேவர் இதில் பிடிக்கும் அப்படின்னா புதினா போட்டுக்கோங்க. நான் மோஸ்ட்லி புதினா ஆட் பண்ண மாட்டேன். நல்லாயிருக்கும், பட் ஆட் பண்ண மாட்டேன். ஸோ ஒரு பக்கம் காளான் வெந்துட்டுருக்கு, ஒரு பக்கம் கிரேவி அந்த தொக்கு ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ இது நல்லா வதங்கிட்டதுக்கப்புறம் நம்ம அரைச்சிக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ ஆல்மோஸ்ட் நம்மளோட காளான் வெந்துருக்கு. இந்த காளான் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வெந்திருக்குன்னு பாருங்கள். ஸோ காளான் நல்லா வெந்துருச்சு. ஸோ நம்ம அதை இந்த வடிகட்டியில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. நம்ம காளானும் வேக வச்சதை வடிகட்டிட்டோம். இதுவும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மிக்சியில் போட்டு அரைக்கணும். நல்லா ஆறினதுக்கப்புறம் அரைக்கலாம். ஸோ இதை அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இப்போ ஆறிட்டதுக்கப்புறம் நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். இப்போ கடாயில் வச்சு அடுப்பில் கடாயை போட்டு படுத்துற நிமிஷம் தாங்க முடியலையே. இப்போ அடுப்பு ஆன் பண்ணிட்டு கடாயை வச்சிருக்கோம். ஸோ இதை நல்லா சூடாயிட்டதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கடாய் காஞ்சிருச்சு. நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ வேணால் தாராளமாக எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் மிளகு ஆட் பண்ணிக்கலாம். கிரேவி நல்லா கொதிச்சிருச்சு. நம்ம காளான் வடிகட்டி வச்சுருக்கோம் இல்லையா, வேக வச்சு அதை ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப காளான் வாங்கலை, ஒரு காளான் தான் வாங்கினேன். ஸோ இது நல்லா கொதிக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கிரேவிக்கு ஒரு தேங்காய் கசகசா வச்சு ஒரு மசாலா அரைக்கணும். ஸோ அதுக்கு ஒரு கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கேன். 1 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் கசகசா சேர்த்துக்கோங்க. 1 கப் அளவுக்கு தேங்காய், 1 ஸ்பூன் கசகசா. ஸோ இது லைட்டாக நம்ம வேக வச்சுருந்தோம்ல அந்த தண்ணியை ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மிக்சியை பற்றி நான் நிறைய பேர் சொல்லியிருந்தேன், சூப்பராக இருக்குது. நிஜமாக இது வாங்கி ட்ரையல் பண்ணி எனக்கு இப்போ 2 தேங்காய் விட்டுருச்சு. லைட்டாக நான் இப்போ தண்ணி ஆட் பண்ணால் கூட நான் இந்த வழியாக ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி கம்மியாச்சு சப்போஸ் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா நம்ம இப்படி ஆட் பண்ணிவிட்டு திருப்பி இந்த கேப் வச்சு மூடிட்டு நம்ம ஆன் பண்ணால் நல்லா தேங்காவை ஊற்றிடலாம்.
லைட்டாக கரம் மசாலா ஆட் பண்ணுவோம். ஸோ ஒரு 1/2 ஸ்பூன் வந்து நான் கரம் மசாலா ஆட் பண்ணுறேன். அந்த கறி ஃப்ளேவர் கொடுக்கும், நல்லாயிருக்கும். அப்புறம் வந்து ரெட் சில்லி பவுடர் கலருக்காக சேர்க்குறது 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துடலாம். ஸோ அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் முடிஞ்சிச்சு. நல்லா கிரேவி நல்லா கொதித்த உடனே நம்ம கமன் ரெடி ஆகுது. செம்மையாக இருக்குது ஸ்மெல்லு. இன்றைக்கி எங்கள் வீட்டில் காளான் குழம்பு. லாஸ்ட்டாக கொத்தமல்லி போட்டேன். இப்போ ஃபினிஷ் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட காளான் கிரேவி பாருங்கள். காளான் இப்போ நம்மளோட காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. ஸோ இது வந்து நம்மளோட கிட்டுக்கெலாம் ரொம்பவே பிடிக்கும். ஸோ ஒரு கறி குழம்பு செய்யாத டைமில் இது செஞ்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ காளான் பிரியாணி, காளான் வேறு மாதிரி செஞ்சது போல் இந்த மாதிரி நல்லா கிரேவியாக வச்சு சாப்பிடும்போது சாதத்துக்கூடயே சேர்த்து சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும். ஸோ இந்த ரெசிபி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை ஹாலில் போடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி ஒரு நல்ல டிஷ்ஷோட நான் மீண்டும் சந்திக்கிறேன். அன்டில் பாய். அதாவது நான் யூஸ் பண்ண கடாய் வந்து இண்டஸ் வேலி. ஸோ அது உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதோட லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஐக்கான்லேயும் கொடுக்குறேன். அதே மாதிரி மிக்சியும் கொடுக்குறேன். மிக்சி வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக அரைக்குது. ஏன்னா அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. பார்த்திங்கன்னா தெரியும். நான் வந்து சப்போஸ் நம்ம 1-2 இன்க்ரீடியன்ட் நம்ம போடலை, மறந்துட்டோம் ஏதோ அவசரத்தில்னா கூட நம்ம மேலே இருக்க அந்த கேப்பை கழட்டிட்டு அழகாக உள்ளே போட்டுக்கலாம். ஸோ அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது. அதோட ரிவ்யூ ஷூட் பண்ணோன்னு தான் நினைக்கிறேன், ஆனால் டைம் கிடைக்கல. ஸோ ஓகே ஃப்ரெண்ட், ஸோ அதோட லிங்க் எல்லாம் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், வேணுன்றவங்க போய் வாங்கிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பாய்.